வணக்கம் நண்பர்களே, சுட்டி வில்லேஜ் டிவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் குமுதா. இந்த சேனலில் அழகான கார்ட்டூன் கதைகள், நீதிக் கதைகள், கிராமத்து கதைகள் மற்றும் குழந்தைகள் ரசிக்கும் பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் தினமும் வரும். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. பசுமை போர்த்திய வயல்வெளிகளும் குளுமையான தென்றலும் பறவைகளின் கீதமும் நிறைந்த அந்த அழகிய கிராமத்தில் ஒரு கோட்டை போல கம்பீரமாக வீற்றிருந்தது மீனாட்சி அம்மாளின் பாரம்பரிய வீடு. அந்த ஊரிலேயே பெரும் மரியாதைக்குரிய குடும்பம் அது. மீனாட்சி அம்மாளின் கணவர் மறைந்த பிறகு ஒரு வலிமையான தூணாக நின்று குடும்பத்தையும் கௌரவத்தையும் அவர் தனி ஆளாக காப்பாற்றி வந்தார். அவருக்கு 2 மகன்கள். பெரியவன் கார்த்திக் அமைதியானவன், தந்தையைப் போலவே விவசாயத்தையும் நிலபுலன்களையும் கவனித்துக் கொள்பவன். இளையவன் அரவிந்த் நகரத்தில் படித்துவிட்டு அங்கேயே ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை பார்த்து வருபவன். அண்ணன் தம்பி இருவருக்கும் திருமணமாகி அந்த பெரிய வீட்டில் கூட்டு குடும்பமாகவே வாழ்ந்து வந்தார்கள். கார்த்திக்கின் மனைவி கவிதா, அரவிந்தின் மனைவி நந்தினி. இருவரும் அந்த வீட்டிற்கு மருமகள்களாக வந்த பிறகு வீட்டின் சூழல் முற்றிலும் 2 வெவ்வேறு திசைகளில் பயணிக்கத் தொடங்கியது. கவிதா மிகவும் அமைதியான பொறுப்பான பெண். கிராமத்து பாரம்பரியத்தையும் குடும்பத்தின் முக்கியத்துவத்தையும் நன்கு அறிந்தவள். விடிவதற்கு முன்பே எழுந்து வாசலில் கோலமிட்டு வீட்டை பூஜிப்பதிலிருந்து அவளது நாள் தொடங்கும். சமையலறையில் புகுந்தால் அவளது கைவண்ணத்தில் சுவையான உணவுகள் தயாராகும். எல்லாவற்றிற்கும் மேலாக மாமியார் மீனாட்சி அம்மாளின் உடல் நலனில் அவளுக்கு அத்தனை அக்கறை. மாமியாரின் மாத்திரைகள், அவருக்கு தேவையான கசாயம், சரியான நேரத்திற்கு உணவு என எல்லாவற்றையும் ஒரு தாயைப் போல கவனித்துக் கொள்வாள். மீனாட்சி அம்மாளும் அவளை ஒரு மருமகளாக பார்க்கவில்லை, தன் சொந்த மூத்த மகளாகவே நினைத்து நெஞ்சார நேசித்தார். கவிதா இந்த வீட்டுக்கு வந்தது நாங்க செஞ்ச புண்ணியம் என்று அக்கம் பக்கத்தினரிடம் பெருமையாகச் சொல்வார். ஆனால் நந்தினி சற்று வேறுபட்ட குணம் கொண்டவள். நகரத்து நாகரிகத்தில் வளர்ந்த அவளுக்கு கிராமத்து வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கவில்லை. அவளுக்கு எப்போதும் தன்னை அலங்கரித்துக் கொள்வது, விதவிதமான ஆடைகளை உடுத்துவது, தோழிகளுடன் வெளியூர் சுற்றி கொண்டிருப்பது, மணிக்கணக்கில் போனில் பேசுவது, இவையே உலகமாக இருந்தது. வீட்டு பொறுப்புகளிலோ சமையலிலோ அவளுக்கு சிறிதும் அக்கறை இருக்காது. கவிதா காலையில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது நந்தினி மதியம் வரை தூங்கி எழுவாள். அப்படியே எழுந்தாலும் எனக்கு இந்த கிராமத்து சமையல் எல்லாம் செய்ய தெரியாதக்கா என்று ஒதுங்கிக் கொள்வாள். கவிதா எதற்கும் சலித்துக் கொள்ளாமல் அனைத்தையும் செய்வாள். ஆனால் நந்தினியின் இந்த அலட்சிய போக்கு கார்த்திக்கிற்கும் அரவிந்திற்கும் சில நேரங்களில் சங்கடத்தை ஏற்படுத்தியது. அரவிந்த் பலமுறை நந்தினியை கண்டித்தான். நந்தினி, இது நம்ம குடும்பம். அண்ணி ஒருத்தரே எல்லா வேலையையும் செய்றாங்க. நீயும் கொஞ்சம் அவங்களுக்கு உதவியா இருக்கலாம்ல என்பான் அரவிந்த். அதற்கு நந்தினி கோபமாக, ஏன் நான் என்ன இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வந்தேன்? இந்த வீட்ல வேலைக்காரி மாதிரி என்னால இருக்க முடியாது. எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு என்று அடிக்கடி சண்டையிடுவாள். இதனால் வீட்டில் அவ்வப்போது சிறு சிறு மனஸ்தாபங்களும் சண்டைகளும் வந்து கொண்டே இருந்தன. கவிதா இடையில் புகுந்து, விடுங்க அரவிந்த், அவளுக்கு இன்னும் இந்த சூழல் பழகல, பழகிடுவா என்று நந்தினியை விட்டுக் கொடுத்து பேசுவாள். ஆனால் நந்தினியோ கவிதா நல்லவள் போல நடித்து மாமியாரிடம் பெயர் வாங்க பார்க்கிறாள் என்று தவறாகவே நினைத்தாள். நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் திடீரென தட்பவெப்பநிலை மாறியதால் மீனாட்சி அம்மாளுக்கு உடம்பு மிகவும் சரியில்லாமல் போனது. கடுமையான காய்ச்சல். உடல் நடுந்த படுக்கையில் விழுந்தாள். அவரால் எழுந்து அமரக்கூட முடியவில்லை. அதே நாளில் நந்தினி தனது தோழிகளுடன் சேர்ந்து பக்கத்து நகரத்தில் இருக்கும் ஒரு பெரிய வணிக வளாகத்திற்குச் சென்று படம் பார்த்துவிட்டு ஷாப்பிங் செய்ய பல நாட்களுக்கு முன்பே திட்டமிட்டிருந்தாள். மீனாட்சி அம்மாள் படுக்கையில் கிடப்பதைக் கண்டும் நந்தினிக்கு தன் திட்டத்தை மாற்றிக்கொள்ள மனமில்லை. பட்டுப்புடவை உடுத்தி நகைகளை அணிந்து கிளம்ப தயாரானாள். அதை பார்த்த அரவிந்த் கோவத்தின் உச்சத்துக்கே சென்றான். நந்தினி, உனக்கு அறிவிருக்கா இல்லையா? அம்மா அங்கே காய்ச்சல்ல படுத்து கிடக்கிறாங்க. நீ இப்போ ஷாப்பிங் போகணுமா? கிளம்பாதே என்று சத்தமிட்டான். நந்தினி தன் பிடிவாதத்தை விடவில்லை. முகம் சுளித்துக் கொண்டு, நான் 1 வாரத்துக்கு முன்னாடியே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டேன், நான் ரெடியா இருக்கேன். இப்போ எப்படி கேன்சல் பண்ண முடியும்? அண்ணி தான் வீட்ல இருக்காங்கல்ல, அவங்க அம்மாவை பாத்துப்பாங்க. நான் போயிட்டு சாயங்காலம் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அரவிந்தின் பேச்சையும் மீறி காரில் கிளம்பிவிட்டாள். அரவிந்த் தலை குனிந்து நின்றான். ஆனால் கவிதா, அரவிந்த், நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க, அம்மாவை நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க என்று ஆறுதல் கூறினாள். அன்று முழு நாளும் கவிதா 1 நிமிடம் கூட அமரவில்லை. மருத்துவரை வரவழைத்து பரிசோதிக்கச் செய்தாள். அவர் கொடுத்த மருந்து சீட்டின்படி மருந்துகளை வாங்கி வரச் செய்தாள்.
மீனாட்சி அம்மாளின் நெற்றியில் ஈரத்துணியை மாற்றி மாற்றி வைத்து காய்ச்சலின் வேகத்தை குறைத்தாள். அம்மாவுக்கு பசிக்கும் என்று சத்துமிக்க பச்சரிசி கஞ்சி செய்து தன் கைகளாலேயே ஊட்டிவிட்டாள். மீனாட்சி அம்மாள் வலியால் முனகும் போதெல்லாம் அவரது கால்களை பிடித்துவிட்டு ஆறுதலான வார்த்தைகளை கூறினாள். பக பொழுது முடிந்து இரவும் வந்தது. நந்தினி தோழிகளுடன் சுற்றிய களைப்பில் இரவு தாமதமாக வந்து யாருடனும் பேசாமல் தன் அறைக்குள் சென்று தூங்கிவிட்டாள். ஆனால் கவிதாவோ இரவு முழுவதும் தூங்காமல் மாமியாரின் அருகிலேயே அமர்ந்திருந்தாள். நள்ளிரவு 1 மணி இருக்கும். அறையில் மின்சாரம் திடீரென தடைப்பட்டது. புழுக்கம் அதிகமாக தொடங்கியது. காய்ச்சலில் இருக்கும் மாமியாருக்கு வியர்த்து கொட்டியது. உடனே கவிதா ஒரு விசிறியை எடுத்து தன் கைகள் வலிக்கும் வரை மீனாட்சி அம்மாளுக்கு விசிறிக்கொண்டே இருந்தாள். நள்ளிரவில் லேசாக கண் திறந்த மீனாட்சி அம்மாள் மங்கலான வெளிச்சத்தில் கவிதா தன் அருகில் அமர்ந்து தூக்கம் சொக்கினாலும் விடாமல் விசிறி வீசிக்கொண்டிருப்பதை பார்த்தார். அவளது கண்களில் தன் மீதான அக்கறையும் அன்பும் மட்டுமே தெரிந்தன. நெகிழ்ந்து போன மீனாட்சி அம்மாள், மா, நீ இன்னும் தூங்கலையா? விடிஞ்சா நீ எவ்வளவு வேலை செய்யணும், போய் தூங்குமா என்று பலவீனமான குரலில் மெதுவாக கேட்டார். கவிதா மாமியாரின் கைகளை பற்றி கொண்டு, நீங்க நல்லா ஆகணும் அம்மா, அதுதான் எனக்கு முக்கியம், நீங்க தூங்குங்க, எனக்கு ஒன்னும் களைப்பு இல்லை என்று முகத்தில் சோர்வை காட்டாமல் புன்னகைத்தாள். அந்த வார்த்தையும் அவளது அன்பும் மீனாட்சி அம்மாளின் மனதை உருகச் செய்தது. பெற்ற மகள் கூட இப்படிச் செய்வாளா என்று அவர் கண்கள் பனித்தன. சில நாட்கள் கடந்தன. கவிதாவின் கனிவான கவனிப்பில் மீனாட்சி அம்மாள் முழுமையாக குணமடைந்து பழையபடி எழுந்து நடமாடத் தொடங்கினாள். ஒரு நாள் மாலை குடும்பத்தினர் அனைவரும் வரவேற்பறையில் அமர்ந்திருந்தனர். கார்த்திக், அரவிந்த், கவிதா, நந்தினி என அனைவரும் அங்கு இருக்க, மீனாட்சி அம்மாள் ஒரு முக்கியமான பட்டுப்பையை கையில் வைத்துக்கொண்டு வந்து அமர்ந்தார். பிள்ளைகளா, எனக்கு இப்போ வயசாயிடுச்சு. இந்த உடம்பு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால இந்த குடும்பத்தோட எதிர்காலத்தை பத்தி ஒரு முக்கியமான முடிவு சொல்லணும்னு நினைக்கிறேன் என்றார் கம்பீரமான குரலில். அவர் கையில் இருந்த பட்டுப்பைக்குள் அந்த குடும்பத்தின் பாரம்பரிய நகைகளும் வீட்டின் சாவி கொத்தும் சில முக்கிய ஆவணங்களும் இருந்தன. அதை பார்த்ததும் நந்தினியின் கண்கள் அகல விரிந்தன. அவளது மனதில் ஒரு பேராசை மின்னியது. நான் இந்த வீட்டு இளைய மருமகள், அது மட்டும் இல்லாம படிச்சவ. கண்டிப்பா இந்த வீட்டு பொறுப்பையும் சாவியையும் என்கிட்டதான் தரப்போறாங்க. அண்ணி எப்படியும் சமையல் கட்லியே இருந்துருவாங்க என்று தனக்குள் மகிழ்ச்சியாக நினைத்து கொண்டாள். ஆனால் மீனாட்சி அம்மாள் அமைதியாக கவிதாவை தன் அருகில் அழைத்தாள். அவளது கைகளை பிடித்து அந்த பட்டுப்பையையும் வீட்டின் அதிகாரப்பூர்வ சாவி கொத்தையும் அவளிடம் ஒப்படைத்தார். இந்த வீட்டின் பொறுப்பை இனிமேல் கவிதாவிடம் முழுமையாக ஒப்படைக்கிறேன். இனி இந்த வீட்டின் தலைவி கவிதாதான். கார்த்திக்கும் அரவிந்தும் அமைதியாக மீனாட்சி அம்மாளின் முடிவை மனதார ஏற்றுக்கொண்டனர். நந்தினிக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. தலை குனிந்து நின்றாள். அவளது கண்கள் கலங்கின. அன்று இரவு நந்தினியால் தூங்க முடியவில்லை. மாமியார் சொன்ன வார்த்தைகள் அவள் காதிடலில் ஒலித்துக் கொண்டே இருந்தன. அவள் தனியாக தன் அறையின் ஜன்னலோரம் அமர்ந்து யோசித்தாள். கடந்த சில மாதங்களாகத்தான் இந்த வீட்டில் எப்படியெல்லாம் நடந்து கொண்டோம் என்று அவள் மனக்கண்ணில் வந்து போனது. கவிதா அக்கா தனக்காக எத்தனை முறை சமையல் வேலைகளை இழுத்து போட்டு செய்திருக்கிறாள். தன்னிடம் எவ்வளவு அன்பாக பேசினாள். ஆனால் தான் அவளை எவ்வளவு அலட்சியமாக நடத்தினோம் என்பதை நினைத்தபோது அவளுக்கு தன்மீதே அருவருப்பு ஏற்பட்டது. அன்பும் தியாகமும் இல்லாத வாழ்க்கை எவ்வளவு வறட்சியானது என்பதை அவள் அன்று உணர்ந்தாள். தவறை உணர்ந்த அவளது நெஞ்சம் பாரமாக இருந்தது. அடுத்த நாள் காலை வழக்கம் போல் கவிதா அதிகாலையிலேயே எழுந்து சமையலறை வேலைகளை தொடங்கினாள். அப்போது மெதுவான காலடி சத்தத்துடன் நந்தினி சமையலறைக்குள் நுழைந்தாள். அவளது கண்கள் கலங்கியிருந்தன. நேராக கவிதாவின் அருகில் வந்து அவளது கைகளை பற்றி கொண்டாள். அக்கா, என்ன மன்னிச்சுருங்க. நான் ரொம்ப சுயநலமா நடந்துகிட்டேன். உங்கள ரொம்ப தவறா நினைச்சிட்டேன். இந்த வீட்டு பொறுப்புக்கு உங்களை விட தகுதியானவங்க யாரும் இல்லக்கா என்று கூறி அழத் தொடங்கினாள். கவிதா திடுக்கிட்டாள். ஆனால் அடுத்த கணமே அவளது முகம் கனிவால் நிறைந்தது. நந்தினியின் கண்ணீரை தன் முந்தானையால் துடைத்துவிட்டு அவளை அன்போடு அணைத்துக் கொண்டாள். என்ன நந்தினி இது? எதுக்கு அழுக? நீ என் தங்கச்சி மாதிரி. குடும்பம்னு வந்தா அங்க விட்டு கொடுத்தலும் அன்பும் தான் முக்கியம். நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு பெரிய விஷயம் நந்தினி. இனிமே நாம 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டை பார்த்துக்கலாம், சரியா என்று கவிதா சிரித்தபடி கூறினாள். சமையலறை வாசலில் நின்று இதை பார்த்து கொண்டிருந்த மீனாட்சி அம்மாளின் கண்களில் இந்த முறை துக்கக் கண்ணீர் இல்லை, குடும்பம் ஒன்று சேர்ந்த ஆனந்தக் கண்ணீர் வழிந்தது.
அந்த பசுமையான கிராமத்து பெரிய வீடு இப்போது அன்பால் இன்னும் அழகாக மாறியிருந்தது. இன்றைய கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட கார்ட்டூன் ஸ்டோரிஸ் பார்க்க சுட்டி வில்லேஜ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் உங்கள் குமுதா. அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.